சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஐயோ போச்சே. பொன்னி, நீ என் மேல இவ்வளவு அனுபவிச்சிருக்க பொன்னி. எனக்கு ரொம்ப பிடிக்கும் பொன்னி. எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் மாம்சு. நான் தான் உன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் பொன்னி. எனக்காக நீ என்னெல்லாம் பண்ற. அம்மா பொன்னி, எனக்காக நீ இவ்வளவு கஷ்டப்பட்டு சமைச்ச சரி, அது என்ன முருங்கைக்காய் சாம்பார், முருங்கை கீரை, முருங்காய் கூட்டு எல்லாமே முருங்காலே இருந்துச்சு. மாம்சுக்கு சினிமா பாக்குற பழக்கம் இல்லையா? இல்லையே. உங்களுக்காக ஏதாச்சும் ஸ்பெஷலா பண்ணணும்னு தோணுச்சு, அதான் பண்ணேன். ஓ, என் சமையல் எப்படி இருந்துச்சு? ரொம்ப நல்லா இருந்துச்சு அது. ஆனா அது எல்லாமே அந்த முருங்கானால அது ஒரு மாதிரி. அது ஒரு மாதிரினா அது எப்படி சொல்றது, அது தூங்க முடியாம புரண்டு புரண்டு படுக்க வேண்டியதா இருக்கு. ரூம்ல இருக்கும் ராத்திரி நேரம், சில சிலன்னு காத்தடிக்குது. இங்க நீங்களும் நானும் மட்டும்தான் இருக்கோம். உங்களுக்கு ஒண்ணுமே தோணலையா? நிறைய தோணுது. என்ன பார்த்தா எப்படி இருக்கு? வெக்கப்படாதீங்க மாம்சு. உங்க பொண்டாட்டி கிட்ட சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன வெக்கம்? அது சார் ரொம்ப சூடாயிட்டீங்களோ? என்ன தொட உனக்கு என்ன அருகதை இருக்கு? உனக்கு அன்பு காட்டுறதுக்கு, பாசம் காட்டுறதுக்கு எல்லாத்துக்குமே துளசி. அப்ப நானு இதுக்கா இதுக்கா? அப்புறம் ஏன் நீ கொடுத்த புடவைய கட்டிக்கிட்டு பூவை வச்சுக்கிட்டு உனக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சு போட்டு இங்க வந்து நிக்கிறேன்னு யோசிக்கிறியா? பழி வாங்குறதுக்கு. உன்னை எல்லாம் உசுப்பேத்தி 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 தான் பழி வாங்கணும். அதுக்குதான் ஒரு ஆம்பளை எப்படி கேவலப்படுத்தினா அவன் ஈகோ இடிக்கும்னு எனக்கு தெரியும். அதனாலதான் இடிச்சேன். வேணும் தான் பண்ண, வேணும்ட்டே தான் பண்ண. என்ன நினைச்சு நீ கொஞ்சமாச்சும் சந்தோஷப்படணும், அதுக்காக தான் உன்கிட்ட ரொமான்ஸா பேசி உன் ஆசையை தூண்டி விட்டேன். இந்த குளிர்ல இருக்கிற ஒருத்தனை கொஞ்ச நேரம் குளிர் காய விட்டா
மறுபடியும் கதகதப்புக்கு ஏங்குவான் பாரு, அந்த மாதிரி உன்னை ஏங்க விட்டேன். நான் உன்கிட்ட ஆசையா நெருங்கி வந்தப்பெல்லாம் அப்பெல்லாம் நீ என்னை விட்டு விலகி ஓடுனியே. அதனாலதான் உன் ஆசையை தூண்டி விட்டு உன்னை என்ன தேடி வர வச்சு இப்ப போடா போடான்னு விரட்டுறேன். ஏன் கஷ்டத்தை நீ மட்டும் தான் எனக்கு கொடுப்பியா? அந்த வலியும் வேதனையும் நான் உனக்கு கொடுக்க மாட்டேனா? இது பொன்னியோட டர்ன். அப்புறம் எதுக்கு முருங்கைக்கால விதவிதமா சமைச்சு போட்டு பாதாம் பிஸ்தாலாம் போட்டு பால் கொடுத்தன்னு யோசிக்கிறல்ல? சொல்றேன் சொல்றேன். இவ்ளோ நாள் சொரணையே இல்லாம முழுங்கி போய் கடந்த உன்னை இதையெல்லாம் சமைச்சு போட்டு உன் ஆசையை தூண்டி விடணும்னு நினைச்சேன். நான் நினைச்சது நடந்துருச்சு.